ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நகை கடன்கள் குறித்து ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பை முழுமையாக நிறுத்தி வைக்க வேண்டும் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், நகை கடன்களுக்கு பல்வேறு விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கந்துவட்டிக்காரர்களை நோக்கி செல்வார்கள் என்று கூறினார். கீழடி ஆய்வறிக்கையில் மத்திய அரசு தமிழகத்தின் வரலாற்றை பின்னோக்கி இழுத்து செல்ல துடிக்கிறது என்றும், கீழடியின் காலத்தை குறைக்கும் வகையில் மத்திய தொல்லியல் துறை செயல்பட்டு வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். நிதி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற செய்தி குறிப்பு முதலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. 2-3 காரணங்களுக்காக அந்த வெற்றியை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். ஒன்று, இந்த சுற்றறிக்கை உடனடியாக அமுலுக்கு வரும் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் வரை கடன் பெறுகிறவர்களுக்கு எந்த விதிமுறையும் இல்லை என்பதை நிதி அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. 3வது, இது எளிய மக்களை, நடுத்தர மக்களை தாக்குகிற விஷயம் என்பதால் அனைவரின் கருத்தையும் கேட்டு முழுமையாக ஆய்வு செய்த பிறகு ஜனவரி 1க்கு பிறகுதான் இது நடைமுறைக்கு, அதற்கு பிறகுதான் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த அனைவருடைய கருத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்ற RBIக்கு ரிசர்வ் நிதி அமைச்சகம் சொல்லியிருக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று.